குட் மார்னிங் ஸ்டூடெண்ட், வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் லவ்லி லாரன்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, உங்களுக்கு எக்ஸாம்பிள் 4.22 வந்து ஒரு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பிளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் z ஈக்குவல் டு பைன்னு ஒரு சம் கொடுத்துருக்காங்க புக்கில், எக்ஸாம்பிள் சம்மு. இதை அனாலிட்டிக்கலாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சரியா, இந்த சம்மை நம்ம ஷார்ட்கட் மெத்தடில் போட்டு இதை ப்ரூவ் பண்ண போகிறோம். சரியா, வாங்க உள்ள பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்க, எக்ஸாம்பிள் 4.22. ஸோ இது பேசிக்காக 5 மார்க் 2023 பப்ளிக் கொஸ்டின் கேட்டாங்க. சரியா, என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பிளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் z ஈக்குவல் டு பை, என்னோட எக்ஸ் ஒய் z வேல்யூ வந்து இது 0க்கும் 1க்கும் நடுவில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஷோ தட் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் z ஸ்கொயர் பிளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் z ஈக்குவல் டு 1 ப்ரூவ் பண்ண போகிறோம். சரியா, இப்போ கொடுத்த கிவன் எடுத்து எழுதுறேன். பைன்றது 180 டிகிரி. 180 டிகிரி நான் என்ன பண்றேன், ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போறேன். 180 டிகிரி 60 பிளஸ் 60 பிளஸ் 60 எழுதலாம். 60 பிளஸ் 60 120, 120 பிளஸ் 60 180. சரியா, 60 டிகிரினா பை பை 3 எழுதலாம். ஓகேவா? ஸோ பையை பை பை 3 பை பை 3 பை பை 3 இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிட்டேன். இப்போ இந்த காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பை பை 3, காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு பை பை 3, காஸ் இன்வர்ஸ் ஆஃப் z ஈக்குவல் டு பை பை 3 தனித்தனியா ஈக்குவேட் பண்ணி எழுதிட்டேன். காஸ் இன்வர்ஸ் உள்ள போச்சுன்னா காசா மாறும், காஸ் இன்வர்ஸ் உள்ள போச்சுன்னா காசா மாறும், காஸ் இன்வர்ஸ் உள்ள போச்சுன்னா காசா மாறும். ஓகே, நமக்கு என்ன தெரியும்? காஸ் பை பை 3 வேல்யூ வந்து 1/2. அப்போ இதுக்கு பதிலாக 1/2, இதுக்கு பதிலாக 1/2, இதுக்கு பதிலாக 1/2. என்னோட எக்ஸ் 1/2, ஒய் 1/2, z 1/2. எக்ஸ் ஒய் z வந்து 0க்கும் 1க்கும் நடுவில் இருக்கு கண்டிஷன் படி. கிளியர்? 1/2னா என்ன? 0.5. 0.5 வந்து 0க்கும் 1க்கும் நடுவில் இருக்கு. இப்போ நம்ம இதை ஷோ தட் பண்ண போறோம். இதை அப்படியே எடுத்துங்க எழுதுங்க. எக்ஸ் ஸ்கொயர்னா 1/2 ஸ்கொயர் பண்ணா 1/4, ஒய் ஸ்கொயர்னா 1/2 ஸ்கொயர் பண்ணா 1/4, z ஸ்கொயர்னா 1/2 ஸ்கொயர் பண்ணா 1/4 பிளஸ் 2 times of x value 1/2, y value 1/2, z value 1/2. 1 plus 1 plus 1 3, denominator same ஆ இருக்கு 3/4. இந்த 2 இங்க அடிச்சிங்க அப்படின்னா மேல 1 வரும், கீழே 2 2s are 4 வரும். 3 plus 1 4, 4 divided by 4 கேன்சல் பண்ணா 1 வரும். ரைட் ஹேண்ட் சைடு 1 இருக்கு. therefore ப்ரூவ் ஆயிடுச்சு. புக்கில் இவ்வளோ பெருசா அனாலிட்டிக்கலாக போட்டிருக்காங்க. இதை நான் ஷார்ட்கட் மெத்தட்ல இப்படி சால்வ் பண்ணியிருக்கேன். ஓகே, அண்ட் தேங்க்யூ ஸ்டூடெண்ட், பாய்.